الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا وشفيعنا مولانا محمد عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل الكتاب الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا قال نبينا صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير السنن سنن رسول الله صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال نبينا صلى الله عليه وسلم وكان الله عالما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي وقال تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال عباد الله اتقوا الله أوصيكم وإياي أولا بتقوى الله إن أريد إلا الإسلام ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب எல்லையற்ற ஆற்றலையும் இணையற்ற கிருபையும் தன் வசம் கொண்டிருக்கின்ற இம்மை மறுமை என்று சொல்லக்கூடிய இருவேறு உலகத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற மாபெரும் ஆட்சியாளன் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு வதஆலாவின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மிஞ்சியொப்பற்ற தலைவர் அகில உலகத்திற்கு ஒரு வழிகாட்டி எம்பெருமானார் ரசூலே கரீம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் இரத்த சொந்தங்கள் அவர்களது வழியை எந்த துன்பங்கள் வந்திட்ட போதும் தளர்ந்து விடாது துணிவோடு வரவேற்று வாழ்ந்து காட்டிய அந்த உத்தம தோழர்கள் சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மக்கள் மீதும் இன்னும் இம்மையிலே இறைவனின் திருப்தியை பெற்று வாழ்ந்து மறுமையில் தங்களுக்குரிய இடத்தை சுவனமாக பதிவு செய்துவிட்ட நன்மக்கள் மீதும் இன்னும் அது போன்றதொரு ஆவலோடும் ஆர்வத்தோடும் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் கிருபையும் கருணையும் அருளும் என்றென்றும் வற்றாத ஜீவநதியாய் வழிந்தோடற்றுமாக. இறைவனுடைய ஒரு மாபெரும் கிருபையின் காரணத்தினால் அவனுடைய மகத்தான இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறியப்படும் மார்க்க மக்கள் மன்றத்திலே கூடுதல் குறைவின்றி ஒளிவு மறைவின்றி எடுத்துச் சொல்லப்பட வேண்டும். நாமும் நேர்வழியை பெற வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தை அடிப்படையாக கொண்டு அல்லாஹுவால் படைக்கப்பட்ட நாளில் மிகச்சிறந்த நாளான இந்த ஜும்ஆ தினத்திலே நாம் எல்லாம் ஒன்று குழுமி இருக்கிறோம். இப்படிப்பட்ட வாய்ப்பினை தந்தமைக்காக இந்த வையகத்தை படைத்து காத்து ரட்சித்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற அந்த வல்ல நாயனுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய கால சூழ்நிலை இந்த இஸ்லாமிய சமூகத்தின் மீது ஒட்டுமொத்த முஸ்லீம் உம்மாவின் மீது ஒரு கடுமையான சோதனை காலமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹுவை நம்புகிற மக்கள், அல்லாஹுக்கு வணக்க வழிபாடு செலுத்தி கொண்டிருக்கிற மக்கள் துன்பமில்லாமல் ஒரு நாளும் கழியாது, ஒரு நாளும் எம்மை விட்டு கடந்து போகாது என்ற சிந்தனையோடு உலகம் முழுமைக்கும் வாழக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதன் ஒரு பகுதியாகத்தான் நாம் இன்றைக்கு கஸாவையும் பார்க்கிறோம். உலகின் ஒட்டுமொத்த கண்களும் பலஸ்தீன் நோக்கியும் கஸாவை நோக்கியும்
நீண்டு கொண்டிருக்கிறது. நல்வாய்ப்பாக இந்தியாவும் இஸ்ரேலுக்கு எதிராக ஐநாவில் வாக்களித்திருக்கிறது. பச்சிலங்குழந்தைகளும் அதை பார்த்து பரிதவிக்கும் தாய் தந்தையர்களும் ஒரு சேர கொல்லப்படுகிறார்கள். எந்த அளவிற்கு குரோதமும் பகைமையும் வெறுப்புணர்ச்சியும் வளர்கிறது என்றால், பலஸ்தீன ஒரு சகோதரனுடைய உடல் இஸ்ரேலிய யூத பயங்கரவாதிகளிடமிருந்து ஒப்படைக்கப்படுகிறது. அப்படி ஒப்படைக்கப்பட்ட அந்த உடலை அவர்கள் ஜனாசாவிற்காக வேண்டி எடுத்துச் செல்கிறார்கள். ஆனால் அநியாயம் என்னவென்றால், அந்த ஒப்படைக்கப்பட்ட ஜனாசா உடலிலும் வெடிகுண்டுகளை கட்டி வைத்திருக்கிறார்கள். அது கொண்டு சென்றவுடன் ஜனாசாவுடைய ஊர்வலத்திலே அது வெடிக்கிறது. அதனால் பல நூறு மக்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் என்று சொல்லக்கூடிய அரக்கத்தனத்தின் உச்சம் அந்த யூத நசாராக்களின் வழியாக வெளிப்படுகிறது என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, இதற்கு கடுமையான கண்டனத்தை ஐநாவுடைய பொதுச் செயலர் குத்ரோசி தெரிவித்திருக்கிறார். இது ஒருபுறம் இருந்தாலும், இந்த அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் வேடிக்கை பார்க்கின்ற அரபு நாடுகள் மாத்திரமல்ல, நயவஞ்சகத்துடைய உச்சகட்டத்தை வெளிப்படுத்துகிற அமெரிக்கா போன்ற வல்லாதிக்க நாடுகள் வெறும் கண்டனத்தை மட்டுமே பதிவு செய்து கொண்டு உலகத்தில் அமைதி காக்கின்ற இன்னபிற உலக நாடுகள் இவையெல்லாம் பார்க்கிற பொழுது, ஈராக்கில் ஒரு அதிபர் இருந்தார். அந்த அதிபரிடத்தில், அந்த சதாம் ஹுசைனிடத்தில் காட்டிய மூர்க்கத்தனத்தை ஏன் இவர்கள் நவீன அரக்கன் நெதன்யாவின் மீது காட்டவில்லை என்று நினைத்து பார்க்கிற பொழுது நாம் இதைத்தான் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே சொல்லுகிற வாசகம், உங்களில் ஒருவர் கூட நல்ல மனிதர் இல்லையா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அப்படியான வாசகம்தான் சகோதரர்களே இன்றைக்கு நமக்கு ஞாபகப்படுத்தப்படுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே குறிப்பிடுகின்ற பொழுது, யூத நசாராக்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களுடைய குணம் என்ன, அவர்களை நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்பதற்கு பல உதாரணங்களை அல்லாஹ் வெளிப்படுத்தி இருக்கிறான். உதாரணத்திற்கு சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்கிறான், மூமின்களே, நீங்கள் மூமின்களை விடுத்து யாரை நண்பர்களாக ஏற்றுக்கொள்ளாதீர்கள், காஃபிர்களை நண்பர்களாக ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா தத்தஹிதுல் காஃபிரீன அவுலியா மின் தூனில் முஃமினீன் அத்துரீதூன அன் தஜஅலூ லில்லாஹி அலைக்கும் சுல்தானன் முபீனா. அல்லாஹ் குறிப்பிடுகிறான், நீங்கள் அவர்களை நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். கத்தர் என்ன செய்கிறது, தன்னுடைய நேச நாடான அமெரிக்காவிற்கு $400 பில்லியன் கொண்ட விமானத்தை பரிசாக வழங்குகிறது. யாருக்கு? ட்ரம்பிற்கு. பரிசாக வழங்கிய ஒரு வாரத்திலே அவன் தந்த பரிசு தான் கத்தரின் மீது ஏற்படுத்திய தாக்குதல். இன்றைக்கு அதற்கு வஞ்சகமாக மன்னிப்பு கேட்கப்பட்டிருக்கிறது. இவை எல்லாமே அநியாயத்தின் அக்கிரமத்தின் உச்சம். அல்லாஹ் சொல்கிறான், அவர்களை நீங்கள் நண்பர்களாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்விற்கு எதிராக, உங்களுக்கு எதிராக ஒரு தெளிவான ஆதாரத்தை அல்லாஹ்விற்கே தர விரும்புகிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். உங்களுக்கு எதிரான ஒரு ஆதாரத்தை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் தர விரும்புகிறீர்களா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேள்வி எழுப்புகிறான் என்று சொன்னால், இதை அனைத்து மக்களும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே பிறிதொரு இடத்திலே சொல்கிறான், யூதர்களாக இருந்தாலும் சரி, நசாராக்களாக இருந்தாலும் சரி, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, லா தத்தஹிதுல் யஹூத வன் நஸாரா, யூதர்களாக இருந்தாலும் சரி, நஸ்ரானிகளாக கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, அவுலியா பஅதுஹும் அவுலியா பஅத், அவர்கள் ஒருவருக்கொருவர் நண்பர்கள், உங்களுக்கு அல்ல. அவர்கள் ஒருவருக்கொருவர் நண்பர்கள். உங்களுக்கு விரோதம் செய்வதில், உங்களுக்கு அநியாயம் செய்வதில்
அவர்கள் யார் தெரியுமா? சிலருக்கு சிலர் பாதுகாவலர்களாக இருப்பார்கள். உங்களுக்கு பாதுகாவலர்களாக அவர்களை ஆக்கிக் கொள்ளாதீர்கள். உங்களுக்கு பாதுகாவலர்களாக அவர்களை ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அப்படி நீங்கள் ஆக்கிக் கொண்டால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மை யதவல்லஹு மின்கும் ஃபஇன்னஹு மின்ஹும் இன்னல்லாஹ லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன். அப்படி நீங்கள் அவர்களை பாதுகாவலர்களாக ஆக்கிக் கொண்டால் நீங்களும் அவர்களை சார்ந்தவர்கள் தான். நீங்களும் யார்தான்? அவர்களை சார்ந்தவர்கள் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழிகட்டு நிற்பவர்களை, அநியாயக்கார மக்களை நேர்வழியிலே செலுத்த மாட்டான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்படியானால் அவர்களுடைய உறவு என்பது, அவரிடத்தில் நேசம் வைத்து நல்லதை உண்டாக்கிவிட முடியும் என்ற கனவு என்பது ஒருபோதும் நடக்காது என்பதை அல்லாஹ் பதிவு செய்கிறான். அப்படியானால் யூதர்களின் நல்லவர்கள் இல்லையா என்று சொன்னால் அல்லாஹ் அதையும் பதிவு செய்கிறான். நீங்கள் அதை காணல் நீர் போல் தான் பார்ப்பீர்கள். நீங்கள் எப்படி பார்ப்பீர்கள்? அத்திப்பூத்தார் போல தான் பார்ப்பீர்கள். அதாவது அப்துல்லா பின் சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்று விரல் விட்டு எண்ணக்கூடிய மக்கள். ஹிட்லர் என்ன செய்தான்? 10க்கு 12 உள்ள ஒரு அறை, அந்த அறையில் 10,000 யூதர்களை உள்ளே வைத்து அடைத்தான். ஒரு சில நிமிடங்கள் தான், திரும்ப திறந்து விட்டான். எண்ணிய மக்களை தவிர அத்தனை பேர்களும் இறந்து போயிருந்தார்கள். ஹிட்லர் என்ன சொன்னான்? உங்களுடைய பார்வையில் நான் கொடூரக்காரனாக இருக்கலாம், பின்னாளிலே உங்களுக்கு தெரியும் நான் நல்லவனா கெட்டவனா என்பதை வருங்காலம் உங்களுக்கு பதில் சொல்லும் என்று அவன் குறிப்பிட்டான். யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, அல்லாஹ் அதற்கு ஒரு தீர்வையும் சொல்கிறான். யார் தெரியுமா அவர்களோடு உறவாடுவார்கள், யார் தெரியுமா அவர்களோடு நட்புணர்வு வைத்துக் கொள்வார்கள் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். ஃபதரல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரதன் யுஸாரிஊன ஃபீஹிம் யகூலூன நக்ஷா அன் துஸீபுனா தாயிரத்தன் ஃபஅஸா அல்லாஹு அன் யஅதி பில் ஃபதஇ அவ் அம்ரிஹி மின் இந்திஹி ஃபயுஸ்பிஹு அலா மா அஸர்ரு ஃபீ அன்ஃபுஸிஹிம் நாதிமீன். அல்லாஹ் சொல்கிறான், எவருடைய உள்ளங்களில் இருதயங்களில் நோய் இருக்கிறதோ அந்த நோய்வைப்பட்ட மக்கள் அத்தகையவர்கள் தான் அவர்களில் விரைந்து செல்வதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அத்தகைய மக்கள் தான் யாரிடத்தில் போவார்கள்? இது மாதிரியான மக்களிடத்தில் விரைந்து ஓடுவதை என்ன செய்வீர்கள்? நீங்கள் பார்ப்பீர்கள். அதற்கு அவர்கள் சொல்லுகிற காரணம் என்ன? அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் குறிப்பிடுகிறான், எங்களுக்கு ஏதாவது துன்பச் சூழல் ஏற்பட்டு விடுமோ என்று நாங்கள் பயப்படுகிறோம் என்று அவர் பதில் சொல்வார். என்ன பதில் சொல்வார்கள்? எங்களுக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டு விடுமோ, எங்களுடைய சுகத்தில் ஏதாவது குறைவு ஏற்பட்டு விடுமோ, எங்களுடைய இந்த ஆசாபாசத்தில் இந்த அலங்காரத்தில் ஏதாவது கைவிட்டு போய்விடுமோ என்று அவர்கள் பயப்படுவார்கள். அதனால் தான் அவர்களிடத்தில் அவர்கள் ஓடுகிறார்கள். அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்கிறான், அல்லாஹ் தான் நாடியபடி தன்னிடமிருந்து உங்களுக்கு ஒரு வெற்றியையோ அல்லது ஏதாவது ஒரு காரியத்தையோ கொடுத்து விடலாம். அப்படி தந்தால் நீங்கள் பார்ப்பீர்கள், தங்களுடைய உள்ளங்களில் மறைத்து வைத்திருப்பதை பற்றி அவர்கள் கைசேதமாக மாறிப்போவதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை விடுகிறான். இதற்கு மேல் என்ன வேண்டும் சகோதரர்களே? யோசித்து பாருங்கள். ஃபிரௌனை நீங்கள் பார்க்க முடியும். ஃபிரௌன் இவர்களுக்கெல்லாம் தலைவன் அவன். ஏன் அல்லாஹ் அவனுக்கு மன்னிப்பு வழங்கவில்லை? யோசித்து பார்த்தீர்களா? ஏன் ஃபிரௌனுக்கு அல்லாஹ் தஆலா கருணையை காட்டவில்லை? அந்த கருணைக்கும் இரக்கத்திற்கும் தகுதியற்றவன் அவன். அதனால் தான் அல்லாஹ் செய்யலை. நீங்கள் யோசிக்க முடியும், ஃபிரௌன் தன்னுடைய படை பட்டாளத்தை எல்லாம் ஒன்று கூட்டி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்கிறான். யூதனுடைய கொடுங்கோலன் அவன் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வை நம்புபவர்களாக இருந்தால், படைத்தவனை ஏற்றுக்கொள்பவர்களாக இருந்தால் உங்களுடைய ஆற்றல் என்ன, உங்களுடைய மகத்துவம் என்ன என்பதை இந்த சபையில் நீங்கள் நிரூபியுங்கள். ஃபிரௌன் சொல்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தயாராகிறார்கள், அல்லாஹ்விடத்திலே அனுமதி கேட்கிறார்கள். அப்படி கேட்கிற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், நபியே, முதலில் அவனுடைய ஆற்றலை அவனுடைய திறமை எல்லாம் நிரூபிக்க சொல்லுங்கள். அவன் தானே சொல்கிறான், ஆனா ரப்புக்கும் அல்லாஹ்ரா, நான் யார்? படைத்தவனை விட மேலானவன் என்று அவன் குறிப்பிடுகிறான். அதனால் அவனுடைய எல்லா திறமைகளையும் நீங்கள் வெளிப்படுத்த சொல்லுங்கள்.
15 60 மந்திரவாதி 61 மந்திரவாதிகளை அவன் முன்னால் நிறுத்தியிருந்தான். அத்தனை மக்களும் தங்களுடைய ஆற்றலை தன்னுடைய அரசனுக்கு கட்டுப்பட்டு, அவருடைய பாஷையில் அவருடைய இறைவனுக்கு கட்டுப்பட்டு எல்லா திறமைகளையும் வெளிப்படுத்துகிறார்கள். அப்படி வெளிப்படுத்தியதின் முடிவில் ஃபிரௌன் பார்க்கிறான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. பார்க்கிற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், மூசாவே, இப்பொழுது நீங்கள் அவர்கள் மீது எரியுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இருந்தது ஒரு கைத்தடி, வழக்கமாக அவர் வைத்திருப்பது. அது வைத்திருந்த கைத்தடியை அவர் மீது எரிந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அவனுடைய மொத்த திறமையும் மொத்த ஆற்றலும் மொத்த கைத்தடிக்குள் அடங்கி போனது. வழியற்றவனாக நின்றான். ஒரு கட்டத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பயந்து ஓடினார்கள். இதை பார்க்கிற பொழுது இவனுடைய ஒட்டுமொத்த தந்திர வேலைகளுக்கு எதிராகவும் ஒரு கைத்தடி நின்று வேலை செய்த பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயந்து ஓடினார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்டான், மூசாவே, யா மூசா, எங்கே ஓடுகிறீர்கள்? பயப்பட வேண்டியது நீங்கள் அல்ல, அவன் பயப்பட வேண்டும். நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள்? அல்லாஹ் உங்களோடு இல்லையா? லா தஹ்சன் இன்னல்லாஹ் மஅனா. அல்லாஹ் உங்களோடு இல்லையா? ஏன் நீங்கள் பயப்படுகிறீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்டான் என்ற செய்தி நான் பார்க்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்கிறான், ஷைத்தான் அவருடைய பாவச் செயல்களை அழகாக காண்பித்திருக்கிறான். ஷைத்தான் அவருடைய பாவச் செயல்களை வைது ஸய்யன லஹுமு ஷைத்தானு அமாலஹும் வகால லா ஆலிம லக்கும் அல்-யௌம மினன் நாஸ் வ இன்னா ஜாருன் லக்கும் ஃபலம்மா தராஅத்தில் ஃபிஅதான் நக்ஸ அலா அகிபைஹி வகால இன்னி பரீஉம் மின்கும் இன்னி அரா மா லா தரவுன இன்னி அகாஃபுல்லாஹ் வல்லாஹு ஷதீதுல் இகாப். அவர்களுடைய ஒட்டுமொத்த ஆற்றலையும் அல்லாஹ் பேசினான். அதை அவர்கள் வைத்துக்கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது. அல்லாஹ் குறிப்பிட்டான், நான் உங்களுக்கு துணையாக இருக்கிறேன் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான் என்று சொன்னால், இந்த வரலாறுகள் எல்லாம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் சகோதரர்களே. அப்படியான யூத நசாராக்களுடைய கொடுமைகளைத்தான் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சமூகத்தில், உலகத்தில் அல்லாஹ்விற்காக வேண்டி, மார்க்கத்திற்காக வேண்டி கஷ்டப்படுகிற, துன்பப்படுகிற மக்களுக்காக வேண்டி செய்ய வேண்டிய நம்முடைய பணி என்ன? பொதுவாகவே இஸ்லாம் சொல்லித் தருகிற பல செய்திகளை நீங்கள் பார்க்க முடியும். உதாரணத்திற்கு, ஒருவரை நலம் விசாரிக்க சென்றால் நீங்கள் அந்த நபரை நலம் விசாரித்து அவருடைய தலையில் உங்களுடைய வலக்கரத்தால் தடவி, அல்லாஹும்ம ரப்பன் நாஸ் அதுல் பஸ் இஸ்ஃபி அந்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉக ஷிஃபாஅன் லா யுஆதிரு ஸக்குமா என்று நீங்கள் அந்த பிரார்த்தனையை ஓதினால், இரட்சகனே, மனிதர்களின் நாயகனே, நீ நோயை போக்கு, நீதான் நோயை கொடுத்தவன், நீதான் குணமளிப்பவன், குணமளிப்பதில் சிறந்தவன், உன்னுடைய நிவாரணத்தை தவிர வேறு நிவாரணம் இல்லை என்று நீங்கள் பிரார்த்தனை செய்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்களா இல்லையா? அதற்கு உங்களுக்கு உண்டான கூலி. நாம் சாதாரணமாக ஒருத்தர் உடல்நலம் இல்லை என்று சொல்லுகின்ற பொழுது அடுத்த வார்த்தை நாம் சென்று சொல்கிறோம், லா பஅஸ், லா பஅஸ் தஊர இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நாடினால் இது நடக்கும், உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். அல்லாஹ் நாடினால் உங்களுடைய பாவத்தை கழுவி அல்லாஹ் என்ன செய்வான்? உங்களுக்கு ஆரோக்கியத்தை தருவான் என்று நாம் கேட்கிறோமே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பிற மூமின்கள் கஷ்டப்படுகின்ற பொழுது எந்த வகையிலும் ஒரு மூமின் பார்த்து கொண்டு என்ன செய்ய மாட்டான், அமர்ந்திருக்க மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். அப்படி என்றால் இன்றைக்கு பார்க்கிறோம், கஸ்ஸாவுடைய மக்களுடைய துன்பங்களும் துயரங்களும் பார்த்து மறத்து உள்ளம் சிதைந்து சின்னாபின்னமாகி வெற்று உடம்புகளாக மூமின்கள் நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இது உண்மையான விசுவாசிகளுடைய உள்ளத்தில் உண்டான ரணம். இது அவர்களுடைய ரணம். கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடுமையாக அம்மார் என்று சொல்லக்கூடிய அந்த கொடூரி, அந்த பெண்மணியின் மூலமாக கடுமையாக சிரமமும் வேதனையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய முதுகு சதை துண்டுகள் எல்லாம் அந்த தீயினால் வெந்து வீழ்ந்து அதை அணைத்து கொண்டிருக்கின்ற பொழுது
அந்த கடுமையான வெப்பத்தின் மத்தியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே முறையிட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பொறுமை காக்குமாறு குறிப்பிட்டார்கள். நீ என்ன செய், பொறுமை காத்துக்கொள். சபரன் ஜமீல், அது அழகியது, அல்லாஹ் உங்களுக்கு அதற்குண்டான விடையை வெகு சீக்கிரம் தருவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். என்று சொன்னால், ஒரு கட்டத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடை வீதியில் நடந்து போய் கொண்டிருக்கின்ற பொழுது கப்பாவுடைய வேதனை முடிந்து வெளிப்பகுதியிலே கிடத்தி வைக்கப்பட்டிருந்தார். கிடத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை தடவி விட்டு அல்லாஹ்விடத்திலே கையேந்தி, யா அல்லாஹ், இதை நீ பார்த்துக்கொள் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இது நடந்தது காலை வேளை என்று வைத்துக் கொள்ளுங்கள். மதியம் கடக்கிறது. அல்லாஹ் நாடினால் பெரிய நேரம் தேவையில்லை யாரையும் அழிப்பதற்கு. குன் ஃபயக்குன் ஆகு என்று சொன்னால் ஆகிவிடும். அந்த அம்மாருடைய நிலையை நாம் பார்க்க முடியும். அவள் என்ன செய்தால் தெரியுமா? முதலாவது, யாரை பழுக்க காய்ச்சி கம்பியினால் சூடு வைத்துக் கொண்டிருந்தாலும் முதலாக தன்னுடைய கம்பியை எடுத்து தன்னுடைய உடம்பில் சூடு வைத்தாள். அந்த பழுச்சு காய்ச்ச கம்பியை தன்னுடைய உடம்பிலே சூடு வைத்தாள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அதிலிருந்து துவங்கி அவளுடைய வலி, கடுமையான வலிக்கு அல்லாஹ் தஆலா பதில் தர ஆரம்பித்தான். நோய் தீவிரமானது, ஆக மிக தீவிரமானது, யாரும் கேள்விப்பட்டிருக்காத அப்படி ஒரு வலி, தலைவலி. கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டால் நாய் ஊளையிடுகிற சத்தம் அவளுக்கு வாயிலிருந்து வந்தது. நாய் ஊளையிடுகிற சத்தம், கடுமையான சத்தம், இரவு முழுக்க சத்தமிடுவாள். வைத்தியரிடமும் இன்னவரிடத்திலும் அவளை கொண்டு போய் கேட்கிறார்கள். எந்த காரணமும் சொல்லப்படவில்லை. கடைசியிலே அதற்கு என்ன வைத்தியம்? சூட்டுக்கோள் வைத்திய முறை. யாரை சூடு வைத்து வேதனை பார்த்து ரசித்தாலோ அதே போன்ற கம்பியினால் சூடு வைத்தால் தான், தலையிலே சூடு வைத்தால் தான் இந்த நோய் குணமாகும் என்று அவளுக்கு சொல்லப்பட்டது. விளைவு, அந்த கம்பியினாலேயே சூடு வைக்கப்பட்டால் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். என்று சொன்னால், அநியாயம் முடிவுக்கு வரும் ஒரு நாளில், அக்கிரமம் முடிவுக்கு வரும் ஒரு நாளில், அந்த நாளில் எல்லாம் அடங்கி போகும். நாம் யோசிக்க வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது மாதிரியான அநியாயங்களிலிருந்து பாதுகாக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அநியாயக்காரர்களால் கொடுமைப்படுத்தப்படுகின்ற பொழுது அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள் என்பதை பார்க்கிறோமே. அல்லாஹும்ம அன்ஸி வலீத் இப்னு வலீத், அல்லாஹும்ம அன்ஸி ஸலமத் இப்னு இஷாம், அல்லாஹும்ம அன்ஸி ஐயாஸ் இப்னு ரபீஆ. அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்தார்களே, அல்லாஹும்ம அன்ஸில் முஸ்தமஃபீன மினல் முஃமினீன் ثم يستمر في دعاء فيقول اللهم استدو وطاعتك على قريش اللهم اجعلني عليهم سنين كسني யூசுஃப். அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்தார்கள், யா அல்லாஹ், இப்படியான கொடூரக்காரர்களை நீ அழித்து விடு. யா அல்லாஹ், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அந்த கவுமுகளுக்கு ஏற்பட்ட அந்த பஞ்ச காலத்தையும் வறட்சி இந்த மக்களுக்கு வழங்கு என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்களே. இவையெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோமே சகோதரர்களே, இவையெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்தார்கள். ஒரு கட்டத்தில் அபூ ஹுரைரா கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், விட்டு விட்டீர்களே யா ரசூலல்லாஹ் பிரார்த்தனை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்பக ரசூலுல்லாஹ் தாத்தில் யௌம் ஃபலம் யது லஹும் ஃபதகர்து ذلك له فقال وما تراهم قد خدموا. அபூ ஹுரைரா, நீ பார்க்கவில்லையா அந்த அநியாயக்காரர்கள் எல்லாம் கொல்லப்பட்டு கிணற்று நாட்ட முடித்த உடல்களை நீ பார்க்கவில்லையா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். என்று சொன்னால், அடுத்த கேள்வி, ஏன் இந்த முஸ்லிம்களுக்கு வெற்றி தாமதமாகிறது? தொடர்ச்சியாக தோல்விகளையே பார்த்து கொண்டு வருகிறோமே சகோதரர்களே. தொடர்ச்சியாக அவர்கள் தோற்று போய் கொண்டே இருக்கிறார்களே. எந்த வடிவிலெல்லாம் கொல்லப்பட வேண்டுமோ அந்த வடிவிலெல்லாம் அவர்கள் கொல்லப்படுகிறார்களே. ஏன் இது மாதிரி நடக்கிறது? ஏன் வெற்றி அவர்கள் கைவசம் ஆனது?
ஏன் இறை உதவி முஸ்லீம்களுக்கு இல்லாமல் ஆகின்றது? ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகெங்கும் வாழும் முஸ்லீம்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வதில்லை? சிந்திக்க வேண்டாமா? அன்பானவர்களை யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் எந்த அடியானுக்கும் அநீதி அளிப்பதில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை தன் மீது விதியாக்கி வைத்திருக்கிறான். அப்படியானால் அவர்களுக்கு மட்டும் ஏன் நடக்கிறது? கஸ்தா மக்களுக்கு மட்டும் ஏன் நடக்கிறது? நாம் யோசிக்க வேண்டும் சகோதரர்களே. உஹதுடைய யுத்தம் நமக்கு உதாரணம் இல்லையா? உஹதுடைய யுத்தம் முஸ்லிம் உம்மத்திற்கு எல்லா காலத்திலும் தேவையான அனைத்து பாடங்களையும் படிப்பினைகளையும் நமக்கு முன்னால் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. அதை நாம் பார்க்க வேண்டும். ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு ஷவ்வால் மாதத்துடைய பிறை 15ஆம் நாள் நடந்த யுத்தம் அது. அந்த யுத்தத்தின் பாடங்கள் நமக்கு மறக்க முடியாதது. அது நடந்தது ஒரு சனிக்கிழமை. சமூகத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஆக மிகச்சிறந்த மக்களாக கருதப்பட்ட வீரத்தின் விளைநிலம் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்ட யுத்தம் அல்லவா அது? யோசித்து பார்க்கும். முஸஅப் இப்னு உமைர் கொல்லப்பட்ட யுத்தம் அல்லவா அது? அபூ தஅதா ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்ட யுத்தம் அல்லவா அது? சஅத் இப்னு ரபீஹா கொல்லப்பட்ட யுத்தம் அல்லவா அது? ஆக 70க்கும் மேற்பட்ட சஹாபிகளை பறிகொடுத்த யுத்தம் அல்லவா அது? யோசித்து பாருங்கள். அப்படியான யுத்தம் நமக்கு அவர்களுக்கு ஏற்பட்ட பொழுது இன்றைக்கு நாம் தடுமாறுகிறோமே. ஏன் அவர்களுக்கு உதவி கிடைக்கவில்லை என்று நாம் தடுமாறுகிறோமே. அப்படியான தடுமாற்றத்தில் செய்வதறியாது திகைத்து போய் நின்ற மக்கள் அந்த மக்கள் தான். அப்படி நின்ற பொழுது அல்லாஹ்விற்காக போராடுகிற நாம் ஏன் தோற்று போனோம்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி வாழுகின்ற நாம் ஏன் தோற்று போனோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்களே, ஏன் தோற்று போனோம் என்று அந்த மக்கள் கேள்வியின் மேல் கேள்வியாய் கேட்டுக்கொண்டிருந்தார்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை நோக்கியே அந்த மக்கள் பார்த்து கொண்டிருந்தார்களே. அல்லாஹ்வுடைய தூதர் அமைதி காத்தும் பொறுமை காத்தும் இருந்தார்களே. அந்த நேரத்தில் அல்லாஹ் வசனத்தை இறக்கினானே. சூரத்துல் இம்ரானுடைய 139 179 வரை ஆக 40 வசனங்கள். அத்தனைக்கும் விடை சொன்னான் அல்லாஹ். நீங்கள் யோசித்து பாருங்கள். முதல் வார்த்தையே அல்லாஹ்வுடைய வார்த்தை என்ன? வலா தஇனு வலா தஅஸன். நீங்கள் பயப்பட வேண்டாம், அச்சப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், தளர்ந்து விட வேண்டாம். அதை சொல்லிவிட்டு தான் என்று அல்லாஹ் சொன்னான். வஅன்துமுல் லஅவுலூன இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் மூமின்களாக இருந்தால் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். அப்படியானால் உங்கள் மூமின்களுடைய இலக்கணத்தில் அங்கே பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. நம்பிக்கையாளருடைய விஷயத்திலே பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. அல்லாஹ் அதை சொல்லிவிட்டு தான் சொன்னான். அவர்களுக்கு வெற்றி ஏற்பட்டதே, உங்களுக்கு காயம் ஏற்பட்டது என்று சொன்னால் இன்னி எம்சஸ்கும் கர்அன் ஃபகத் மஸ்ஸல் கௌமி கர்அன் மிஸ்லு வதில்கல் அய்யாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ். உங்களுக்கு அவர்களுக்கு அந்த நேரத்தில் காயம் ஏற்பட்டதைப் போல உங்களுக்கு இப்பொழுது காயம் ஏற்பட்டிருக்கிறது. காலச்சக்கரத்தை அல்லாஹ் மாற்றி மாற்றி சுழற்றுவான். வத்தஹிது மின்கும் ஷுஹதா வல்லாஹு லா யுஹிப்புல் ஸாலிமீன். அல்லாஹ் சொன்னான், இவையெல்லாம் மாறி மாறி நாம் வரச் செய்கிறோம். இந்த சந்தர்ப்பம், இந்த பிரச்சனை உங்களுக்கு வர காரணம் உங்களின் உண்மையாளர்கள் யார் என்பதையும், ஏன் இது மாதிரியான மனத்தடுமாற்றத்தில் ஈடுபடுகிறீர்கள் என்பதையும், ஏன் உலகத்தின் பக்கம் சாய்ந்து மறுமையை நீங்கள் இழந்து விட்டீர்கள் என்பதும். இன்றைக்கு மூமின்கள் என்று சொல்லக்கூடியவர்களும், மார்க்கத்தை தன்னுடைய தோளிலும் மார்பிலும் சுமந்து கொண்டிருப்பவர்களும், இஸ்லாமிய புனித இடத்தை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் எல்லாம் இன்றைக்கு அப்படியான சூழ்நிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அந்த உலகத்தில் கிடைக்கிற அற்ப பொருளுக்கு ஆசைப்பட்டு ஓடினீர்களே, அப்படி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் அப்படி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள் மூமின்களே. உயிரிழப்பும் உயிர் பாதுகாப்பும் அல்லாஹ் தஆலா அதை பல இடங்களிலே பேசுவான். அல்லாஹ் என்ன சொல்வான்? அஹஸிபன் நாஸ் அன் யுத்ரகு அன் யகூலு ஆமன்னா ஃபஹும் லா யுஃப்தனூன். அது பொதுவான வார்த்தை. நம்பிக்கை கொண்டோம் என்று கூறியதன் காரணத்தினால் சோதிக்கப்படாமல் விடப்படுவார்கள் என்பதை அவர்கள் நினைத்து பார்த்தார்களா என்று அல்லாஹ் கேட்கிற கேள்வி இருக்கிறதே. அவர்களுக்கும் அவர் முன் சென்றோரை நாம் சோதித்தோமே. வலக்கது ஃபதன்ன அல்லதீன மின் கப்லிஹிம் ஃபலையலமன்னல்லாஹு அல்லதீன ஸதகு வலையலமன்னல் காதிபீன். முன்னால் இருந்த மக்களை சோதிப்பதைப் போல நாம் உங்களையும் சோதிப்போம். நீங்கள் உண்மை பேசுபவர்கள் யார், உங்களில் பொய்யர்கள் யார், எல்லாவற்றையும் நாம் கண்டுபிடிப்போம். அதற்கு கால அவகாசம் உண்டு.
உங்களில் தியாகம் புரிந்தோரை, அர்ப்பணிப்பு செய்த மக்களை, அம் அஸிப்தும் அன் ததுகுலுல் ஜன்னah வலம்மா யஅலமுல்லாஹு அல்லதீன ஜாஅது மின்கும் வ யஅலமுஸ் ஸாபிரீன். உங்களில் அல்லாஹ்வுக்காக வேண்டி தியாகம் செய்த மக்களை அல்லாஹ் அடையாளம் காட்டுவான். அப்படி அடையாளம் காட்டாமல், பொறுமையாளர்களை அடையாளம் காட்டாமல் நீங்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விடலாம் என்று எண்ணாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறானே. அப்படியான மக்களை அடையாளம் காட்டுவதற்கு அல்லாஹ் எடுத்துக்கொள்ளுகிற சந்தர்ப்பம் அது. யோசிக்க வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படியான நிலையிலிருந்து இந்த சியோனிச விரோதிகளை, முஸ்லீம்கள் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி கஸா மக்களை கொன்று குவிக்கிற அந்த பலஸ்தீனுடைய வரலாறு, அந்த ஜெருசலத்துடைய வரலாறு நாம் யோசிக்க வேண்டும். மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய வரலாறு, இவையெல்லாம் நீண்ட நெடிய நேரம் பேச வேண்டிய செய்தி சகோதரர்கள். டூம் ஆஃப் ராக், டூம் ஆஃப் மஸ்ஜித், இவையெல்லாம் நீங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் சரி, இது நிதானமாக பேச வேண்டிய செய்தி. அவர்களுடைய நோக்கம் என்ன? முஸ்லீம்கள் என்ற காரணத்தினால் எங்கே நாம் தோற்று போய் அனாதையாய் பராரியாய் நாம் ஒரு இடத்தில் ஒதுக்கப்பட்டோமே, பல இடங்களில் அகதிகளாய் நாம் இருந்தோமே. 1947 பிடுங்கப்பட்ட அந்த பூமி 1967 அக்ஸாவும் சரி, டூம் ஆஃப் ராக்கும் சரி, எல்லாம் அவருடைய கைவசம் எடுத்துக்கொள்ளப்பட்டதே. இவையெல்லாம் வரலாறு சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா சொல்கிற செய்தியை நாம் பார்க்க வேண்டும். அநியாயக்காரர்களை அல்லாஹ் கண்டுகொள்ளாமல் இல்லை, அநியாயக்காரர்களை அல்லாஹ் கண்டுகொள்ளாமல் இல்லை. அல்லாஹ் அப்படித்தான் சொல்கிறான். அப்படித்தான் நீங்கள் என்ன வேண்டும்? வலா தஹஸபன்னல்லாஹு ஆஃபிலன் அம்மா யஅமலுல் ஸாலிமூன இன்னமா யுஅخرூன லியௌம தஹ்ஸூன தஸ்அஸூ ஃபீல் அப்சார். அல்லாஹ் சொல்கிறான், அநியாயக்காரர்களை நாம் அவருடைய செயல்களை கவனிக்காமல் இருக்கிறோம் என்று நீங்கள் என்ன வேண்டாம், கருத வேண்டாம். நாம் அவர்களை விட்டு வைத்திருப்பது ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான். அவர்கள் அநியாயங்களில் எவ்வளவு மூர்க்கமாக செல்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதற்குத்தான் நாம் விட்டு வைத்திருக்கிறோம். அநியாயக்காரர்கள் முடிவு தாமதப்படுத்தப்படுவதில்லை. நாம் தாமதப்படுத்துவதெல்லாம் கொடுமை புரியக்கூடிய மக்களுடைய அவர்கள் என்ன கதி அடைய போகிறார்கள் என்பதை அதிவிரைவில் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அநியாயக்காரர்களை பற்றி நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், இஸ்ரேல் என்ன எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அநியாயக்காரர்களாக இருந்தாலும் சரி, அத்துணை மக்களுக்கும் ஒரு நாள் அழிவு நிச்சயம் என்பதை ஆது சமூகத்தின் வரலாறு நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. ஃபஹம்மா ஆது ஃபஸ்தக்பரு ஃபில் அர்தி பிகைரில் ஹக் وقالوا من أشد منا قوة أولم يروا أن الله الذي خلقهم أشد منهم قوة وكانوا بآياتنا يجحدون فأرسلنا عليهم ريحا صرصرا في أيام نحسات. الله تعالى சொல்கிறான், ஈசாத்தின் லினுதீகஹும் அதாபுல் இஸ்ஸி ஃபில் ஹயாத்தித் துன்யா. அல்லாஹ் சொல்கிறான், நியாயமின்றி தன்னுடைய ஆற்றலையும் பெருமையும் கொண்டு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்களே, எங்களை விட வலிமை மிக்கவர்கள் யார் என்பதை அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்களே, அந்த கேள்விக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா பதில் கொடுத்தானே, அதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், அந்த மக்களுடைய ஒவ்வொரு வாழ்வையும் எப்படி தீர்மானிப்பது என்பதை அவர்கள் முடிவு செய்கிறார்கள். பலகீனப்பட்ட பூமி, பரிதாப பூமி, அந்த பூமி அழுகிறது. அல்லாஹ் அதற்கொரு விடை வைத்திருப்பான் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அன்றுக்குரியவர்களே நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படியான மக்களிலிருந்து, அநியாயக்காரர்களிலிருந்து நம்மை காப்பாற்றி, அல்லாஹுவே ரப்பனா லா தஜ்அல்னா ஃபித்னத்தல் லில் கௌமில் ஸாலிமீன் வனஜ்ஜினா பிரஹ்மதிக மினல் கௌமில் காஃபிரீன். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கடலை நோக்கி ஓடுகின்ற பொழுது, கதியற்று நிற்கின்ற பொழுது, நிர்கதியாய் நின்று கேட்ட பிரார்த்தனை இந்த பிரார்த்தனை, அல்லாஹுவே அக்கிரம்காரர்களிடத்தில் எங்களை ஒப்படைத்து விடாது, அநியாயக்கார மக்களிடத்தில் நாங்கள் பரிதாபமான சூழ்நிலை எங்களை ஏற்படுத்தி விட்டாரே, இவரிடமிருந்து எங்களை பாதுகாத்து விடியா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு பகரமளித்தான் என்ற செய்தியெல்லாம் நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அன்பானவர்களை யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான அநியாயங்களிலிருந்து காப்பாற்றி இந்த சமூகத்திற்கு யாரெல்லாம் இப்படியான கொடூரிலிருந்து பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, இன்றைக்கு நாம் பார்க்கிறோமா இல்லையா,
அப்படியான அநியாயங்கள் அங்கு மட்டுமில்லை, நாம் வாழுகிற பிரதேசத்தில், நாம் வாழுகிற பூமியில், நாம் வாழுகிற நாட்டில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோமா இல்லையா? ஒரே ஒரு வார்த்தை, ஐ லவ் முஹம்மத். இந்த ஒரே வார்த்தை, இந்த வார்த்தை அவருடைய நாடி நரம்புகளில் எல்லாம் வேலை செய்கிறது. இந்த ஒரே வார்த்தை அவருடைய உள்ளங்கள் எல்லாம் தடுமாறுவதும் அச்சப்படுவதும் இருக்கிறது. வார்த்தையை சொன்னதற்காக பல நூறு மக்கள் கஸ்டடியில் எடுக்கப்பட்டு எந்தவித தகவலும் இல்லாமல் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எல்லா இடங்களிலும் இது மாதிரியான அக்கிரமங்கள் இருக்கிறது சகோதரர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, மக்களே நீங்கள் யோசியுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒருவன் வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், என்னிடத்தில் ஒருவர் வந்து ஃபலா துஅதி மாலக், என்னிடத்தில் ஒருவர் வந்து என்னுடைய பொருளை அபகரித்தால் நான் என்ன செய்வது? அதை காப்பாற்ற நீ முற்பட வேண்டும். கால அரைத்த இன் கச்சல், நீ அந்த நேரத்தில் நான் கொல்லப்பட்டான், அந்த நேரத்தில் என்னுடைய உரிமையை, என்னுடைய பொருளை நான் மீட்கின்ற பொழுது நான் அந்த இடத்தில் கொல்லப்பட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காத்திலு கால அரைத்த இன்னி கச்சல், நீ அந்த நேரத்தில் நீ கொல்லப்பட்டால் ஃபஅன்து ஷஹீத், நீ யார்? நீ ஷஹீத். யா ரசூலல்லாஹ், நான் அவரை திரும்ப கொண்டால் கால அரைத்த இன்னி கத்தல்து, அவரை நான் கொலை செய்தால் கால ஒஃபின்னார், அவன் நரகத்திற்குரியவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், மார்க்கத்தில் உள்ளவர்கள் தங்களுடைய உரிமையை, தங்களுடைய கஷ்டங்களை போக்குவதற்கு அதற்காக முன்னின்று களம் நிற்பார்கள். அதைத்தான் அந்த மக்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் உலகத்தில் வாழுகிற எல்லா முஸ்லீம்களும் செய்வார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படியான நிலையை நோக்கி பயணிக்கிற நல்ல மக்களாக, அர்ப்பணிப்பு உணர்வும் தியாக சிந்தனையும் அல்லாஹ்விற்காக வேண்டி தங்களுடைய மார்க்கத்தில் உறுதியாக நிற்கக்கூடிய மக்களாக வாழுகின்ற வாய்ப்பை, பாக்கியத்தை அல்லாஹ் பேசுகிற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல்லாகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி வன்னாஸி அஜ்மஈன் ஃபமன் தபிஅஹும் பிஇஹ்சானின் இலா யௌமிddin. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லவ்லா அன் ஹதானா அல்லாஹ். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இரண்டு விஷயங்கள். முதலாவது செய்தி, இந்த கஸாவுடைய மக்களுக்காக வேண்டி அவருடைய துயரும் துன்பங்களும் தொடர் கஷ்டங்களும் நீங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அனைத்து ஜமாத்து கூட்டமைப்பின் சார்பாக ஒரு பொதுக்கூட்டமும் ஒரு பேரணியும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அது இன்றைய தினம் 3 மணியிலிருந்து துவங்குகிறது. அதிலே நாம் பங்களிப்பு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்காக வேண்டி நம்முடைய சிரமங்களை, கஷ்டங்களை அந்த மக்களுக்காக வேண்டி குரல் கொடுக்கிற மக்களாக நாம் மாற வேண்டும் என்பதற்கு இந்த கூட்டத்தில் அதிகமாக பங்களிப்பு செய்ய வேண்டும். முதலாவது. இரண்டாவது, நம்முடைய ஜமாத்தின் சார்பாக ஐ லவ் முஹம்மத் என்று சொல்லி நான் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறேன் என்ற அடிப்படையில் யூபியில் துவங்கப்பட்ட அந்த செய்தி பல நூறு மக்களை சிறைச்சாலையிலே கஸ்டடியிலே எடுத்துக்கொண்டிருக்கிற செய்தி, பெற்றவர்களுக்கும் முற்றவர்களுக்கும் எந்த தகவலும் தெரியாமல் வைக்கப்பட்டிருக்கிற செய்தி, இவையெல்லாம் நம் முன்னால் இருக்கிறது. ஆக நாம் 1 மாத காலம் இதற்கான தொடர் பிரச்சாரத்தை ஐ லவ் முஹம்மத் என்ற வாசகத்தை தலையங்கமாக கொண்டு நாம் இதை தொடராக பேசவிருக்கிறோம். நாம் அதிகம் அல்லாஹ்வுடைய தூதரை நெருங்க வேண்டும் என்பதற்கு இது உதாரணமாக நமக்கு முன்னால் நிற்கிறது. நாம் அதிகமாக அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க வேண்டும் என்பதற்கு இது உதாரணமாக இருக்கிறது. நாம் எந்த அளவிற்கு இந்த மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய தூதரை விட்டு தள்ளி நிற்கிறோமோ அந்த அளவிற்கு இந்த மார்க்கத்தையோ இந்த சத்தியத்தையோ நாம் நேசிப்பதற்கு அருகதையற்றவர்கள் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். வல்ல நாயன் அந்த துர்பாக்கிய நிலையிலிருந்து நம் அனைவரையும் காத்து அருள் புரிவானாக. ஆதாமா இந்தி வல் இல்முந்தல்லா வக்கூலு கௌலி ஆதா வஸ்தௌஃபிருல்லாஹ் வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.